ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திருக்கடிக்கு தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்துக்கு தேவையான அருமையான ஒரு மண் கலவையை தான் எளிமையான முறையில் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு வெர்மி கம்போஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு பிறகு தென்னை நார் கழிவு, அதாவது கோகோபீட் பவுடர்ன்றாங்களே, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். ஆட்டுச்சாணம், எல்லாம் மூன்றும் ஒன்றாக சம பங்கு அளவில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அளவு செம்மண் எடுத்துகிட்ருக்கோம். அதோடு கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டு கோயமும் கடல் பாசி லிக்விட் அதையும் வச்சிட்ருக்கோம். வேப்பம் புண்ணாக்குக்கு பதிலாக வேப்பம் சீட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சமாக இந்த வேப்பம் சீட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா மசிச்சிக்கணும். நமக்கு இரண்டாக பிளக்கிற அளவுக்கு சீட்ஸ் வந்து ரெண்டாக பிளக்கிற அளவுக்கு நம்ம மசிச்சிக்கலாம் இந்த மாதிரி கல்லை வச்சு. எதனால் அப்படின்னா, முழுமையாக இருந்துட்டு தான் வேப்பம் அதனுடைய சீட்ஸ் வந்து அந்த செடி வளர வாய்ப்பு உள்ளது. அதனால் இப்படி மசிச்சுக்கிட்டோம் அப்படின்னா செடி வராது. அதுக்காக தான் நம்ம மசிச்சுக்கிறோம். நல்லா பொடி பொடியாக 4 துண்டாவோ இல்லை 2 துண்டாவோ வர்ற அளவுக்கு நம்ம மசிச்சிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கின்னு இதை பார்த்தா உங்களுக்கும் தெரியும், பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 4-5 துண்டு வர்ற மாதிரி மசிச்சுக்கின்னு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மண் கலவையில் சேர்த்துக்கலாம். வெர்மி கம்போஸ்ட்டு கூட இதை நம்ம சேர்த்துக்கணும். அப்படி பரவலாக தூவிட்டு இதோட கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இதை நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று உள்ள அடிபாகத்துலேருந்து மேல் பாகம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு சம அளவு வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா மிக்சிங் ஆகும். அதோடு கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டு சாணம், காய்ஞ்சக்கூடிய ஆட்டு சாணம் இருக்குது, அதையும் எடுத்து இதோடு கூட நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அதோட கூட செம்மண் கலவையும் எடுக்கிறோம். செம்மண்ணும் எடுத்து இதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்றோடு ஒன்று ஒரே இடம் தங்காமல் நல்லபடியாக கலக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தென்னை நார் கழிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது கோகோபீட் பவுடர், அதையும் எடுத்துக்கிட்டு நாம் இப்போது கலந்துக்கிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க, நீங்கள் வச்சு பாருங்கள் டெரஸ் கார்டன். அதோட கூட எக்ஸல் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது, அதையும் மேலாக்கா தூவி விட்டுக்கலாம். இந்த எக்ஸல் பவுடரில் கால்சியம் சத்து இருக்குது. இந்த லிக்விட் சீவிடை நம்ம ஒரு 5 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கோம், அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாட்டு கோயமும் இதோடு கூட சேர்த்து ஊற்றிக்கின்னு நம்ம வீட்டிலே பிடிச்சி வச்சுது இதோடு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துருக்கக்கூடிய மண் கலவின் மேலே தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ஈரம் இல்லாமையும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அருமையான ஒரு மண் கலவை ரெடி ஆகிடும். இந்த மண் கலவையை இது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி போடுறோம் பாருங்கள். ரொம்ப தண்ணியெல்லாம் விட்டோம்னா ஈரம் பிடிச்சி அந்த புட்டு மாவு பிசைகிற மாதிரி, புட்டு மாவில் என்ன மாதிரியான ஈரப்பதம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம ஈரப்பதத்தை இதில் விட்டுக்கணும். தண்ணி நல்லா மண்வெட்டி எடுத்து நீங்கள் அருமையாக கலாரிக்குங்க. உங்கள்கிட்ட மண்வெட்டி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கார்டனிங் டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட மண்வெட்டி இருக்குது, அதனால் நான் மண்வெட்டியை போட்டு கலக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ரொம்ப அருமையாக நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு ஒன்றோட ஒன்று ஒரே இடம் இல்லாமல் நல்லா மேலே கீழே அடிப்பகுதியிலிருந்து மேற்புறத்துக்காகவும் மேலிருந்து கீழே ஒன்று நல்லா போட்டு நீங்கள் கிளறி விட்டுக்குன்னா இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மண்கலவை ரெடி ஆக போகிற நிலைமை தான். கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் நீர் விட்டுருக்குறேன். நான் சொன்னது தான், புட்டு பக்குவத்துக்கு நீங்கள் இந்த தண்ணீரை வந்து இந்த மண்கலவையில் விடணும். அதை பாருங்கள், எடுத்து பிடிச்சி பார்த்தா உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும். அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்மளுடைய கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். 100% நீங்கள் வச்ச செடி சாகாதுங்க. இயற்கையான முறையில் தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்படுதுன்னா என்னுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்புவோம். பார்த்தீங்கன்னா புட்டு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு மண்கலவை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குரோ பேக்கில் இதை எடுத்து நிரப்பிக்கலாம். அப்படி போட்டால் அது அருமையாக அப்படியே லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும், அந்த மாதிரி வரணும். இப்போ நம்மக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய அந்த குரோ பேக்கு சீட்ஸும் இருக்குது. என்னென்ன சீட்ஸுன்னு நம்ம உங்களுக்கு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை, இது வந்து பீர்க்கங்காய், சுரக்காய், புடலங்காய் விதை. இந்த 4 விதை தான் நம்ம இன்றைக்கி ஆடிப்பட்டத்தில் நடவு செய்ய போகிறோம். மண்கலவையை இருக்கக்கூடிய குரோ பேக் எடுத்து நம்ம ரொப்பிக்கலாம். நான் முக்கால் அளவு தான் ரொப்புறேன். செடி வளர வளர இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 10 நாள் கழித்து நான் மறுபடியும் மண்கலவையை ரொப்பிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குதுன்னா நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொப்பிக்குங்க. நூறு சதவீதம் நான் உங்களுக்கு உத்தரவாதமே தருவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் செடி வந்து நல்லா பச்சை பசேன்னு பச்சை கட்டும், ஹெல்த்தியாகவும் வளரும். அதுக்கு நான் கேரண்டி தரேங்க. இப்போ 3 பேக்லேயும் நம்ம ரொப்ப போய் 2 பேக் ரொப்பியாச்சு, இன்னொரு பேக் இருக்குது, அதையும் நம்ம ரொப்பிடுறோம். இப்போ ரொப்பிட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சீட்ஸை தான் இப்போ நம்ம நடவு செய்ய போகிறோம். ஒரே இடம் இல்லாமல் 4 பகுதியில் ஒரு பேக்குக்கு 3 இல்லை 2 விதை நடுறது சிறப்பு. வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தனியாக பிரித்து இன்னொரு குரோ பேக்கை வச்சிங்கன்னா அதை விட இன்னும் நல்லா காய் பிடிக்கும். அதுக்கு தேவையான உரமும் அதுக்கான ஒரு செடிக்கு தேவையான உரம் இந்த குரோ பேக் இருக்குது. நான் வச்சுருக்க அந்த குரோ பேக் சைஸ் பார்த்திங்கன்னா 12க்கு 12. நடவு செஞ்ச பிறகு இதுக்கு போதுமான அளவு லைட்டாக தண்ணீர் மேற்பகுதியில் லைட்டாக தண்ணீர் விடுங்க. இன்னும் ஒரு 4 நாளில் செடி நமக்கு அருமையாக வளர்ந்துடும். தண்ணீர் ரொம்பவும் விட வேணாம். இன்றைக்கி ஒரு நாள் விட்டுட்டு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் தண்ணி விட்டால் போதுமானது. ஏன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஈரப்பதமும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்து உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணலாம். மேலும் மாடி தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்களோ இல்லை கம்போஸ்ட் எதனா தேவைன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.